எங்களுடைய முண்டாசு கவி பாரதி சொன்னார், 8 திக்கும் சென்று நல் நூல்களை உலகிற்கு கொண்டு வாருங்கள் என்று. ஆனால் கிறிஸ்மஸ் வந்தால் பிரான்ஸ் நாட்டில் 8 திக்கும் இருந்து காய்கனிகள் எல்லாம் வந்து சேர்ந்துடும். மரக்கறிகள், காய்கள் எல்லாம் வந்து சேர்ந்துடும். பாருங்கள், ஒவ்வொரு நாட்டிலும் இருந்து, ஒவ்வொரு தீவிலும் இருந்து ஒவ்வொரு காய்களும் வந்திருக்கு. பப்பாப்பழம், எலுமிச்சம்பழம், அன்னமுன்னா பழம், மங்குஸ்தான், ரம்புட்டான், ஃபேஷன் ஃப்ரூட்ஸ், என்ன பழங்கள் இல்லை பாருங்கள். கரும்பு இருக்குது, மாதுளை இருக்குது, நான் பார்க்காத கனிகள் எல்லாம் இருக்குது. ட்ராகன் ஃப்ரூட்ஸ், குட்டி குட்டி அன்னாசி, இதெல்லாம் தீவுகளில் இருந்து வந்த பழங்கள். தேங்காய், இஞ்சி எல்லாமே வந்திருக்குது. இந்த விலை மட்டும் பவுன் வாங்குகிற விலை. விளிம்பிலிக்காய் இருக்குது, விளிம்பிலிக்காய் 1-2 ரூபா சொச்சம் ஈரோ. ஃபேஷன் ஃப்ரூட்ஸ் வந்து 1 ஈரோ. கரும்பு செத்து போயிட்டுது, இந்த செத்த கரும்பு பயங்கர விலை. அத்திப்பழம் இருக்குது, ட்ராகன் ஃப்ரூட்ஸ் விதம் விதமாக இருக்குது. இதெல்லாம் யார் வாங்கி சாப்பிட்றாங்களோ தெரியாது. ஆனால் ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு உண்மையிலே இது வியாபாரம் ஆகாது. இது அழகுக்காக கொண்டு வந்து சேர்க்குறாங்களோ ஒழிய இந்த பழங்களை இது வரைக்கும் யாரும் வாங்கின மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் இந்த பழங்களை வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா?